பயோஃபிளாக் முறையில் வந்து தொட்டி வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். பயோஃபிளாக் முறையில் தொட்டி பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. ஆனால் கட்டுமானமும் பண்ண தெரியல. மீனை எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு ஆலோசனை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். நீங்கள் உங்கள் பதில் மீன் வளர்ப்பு செய்ய கற்றுக்கணும். கற்றுக்கிறதுல ஏரேஷன் முக்கியம். இந்த ஏரேஷன் இருந்தால் தான் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம பிஹெச் சொல்லுவாங்க. லோ ரேஞ்சு ஹை ரேஞ்சுன்னு பிஹெச் இருக்கும். உங்களுக்கு இன்ட்டு 10 வந்துச்சு அப்படின்னா அது 5000 அப்படின்னு அர்த்தம். 2 இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பயோஃபிளாக் முறையில் வந்து தொட்டி வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் பயோஃபிளாக் முறையில் தொட்டி பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. ஆனால் சரியான கட்டுமானமும் பண்ண தெரியல. பிறகு ஒரு மீனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரியா பண்ணை மட்டும் அமைச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு நஷ்டமாகுது. நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணையை சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துட்டு அதில் எப்படி மீன் வளர்ப்பு செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வந்து பொருளும் சரி பண்ணையும் சரி யார் வேணாலும் அமைச்சு கொடுக்கலாம். ஆனால் சரியான முறையில் மீன் வளர்ப்பை சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபார்மிங் பிஸ்னஸில் நீங்கள் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். பண்ணையை சிறந்த முறையில் அமைக்கணும், தண்ணி பராமரிப்பு சரியான முறையில் இருக்கணும், மீன்களுக்கு சரியான தீவனம் தரணும். நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து தான் சேல்ஸு. சரிங்களா? சேல்ஸு மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்துச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்லேயோ இல்லை நேரடி விற்பனையோ பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு ஆகிடும். நீங்கள் உங்கள் பதில் மீன் வளர்ப்பு செய்ய கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பை சரியாக கொண்டு போக முடியும். எதை பற்றி நம்மளுக்கு தெரியல, மீன் வளர்ப்பே நம்மளுக்கு தெரியல, பண்ண மட்டும் அமைச்சிட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை அங்கே தான். இங்கே நிறைய பேர் வந்து சேல்ஸ் எவ்வளோ, பிஸ்னஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இதுதான் கேட்குறாங்க. எங்கள் தொட்டி பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் நம்ம தொட்டி அமைக்கிறோம், எவ்வளோ மீன் குஞ்சுகள் நம்ம உள்ளே வைக்கிறோம், அது எவ்வளோ தீவனம் தரோம். நீங்கள் சரியான தீவனம் தந்தீங்கன்னா 6 மாதத்துலேயே மீன் வளர்ந்துடும். நீங்கள் சரியான தீவனம் தரலை, தண்ணி சரியாக பராமரிக்கலைன்னா 6 மாதம் இல்லை 5 வருஷம் ஆனாலும் சரி 6 வருஷம் ஆனாலும் சரி சரியாக மீன்கள் வளராது. அப்படியே தான் உள்ளே இருக்கும். இதுதான் சில பேர் சொல்லுவாங்க மண்டை பெருத்த மீன், தலைப்பெருத்த மீன் சொல்லுவாங்க. மீன்களுடைய ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி மீன் இது, வந்து அந்த மீன் எப்படி தீவனம் எடுத்துக்கும், மேல்மட்ட மீனா நடுமட்ட மீனா கடைமட்ட மீனா, எந்த வகையான மீன் நம்ம வளர்க்க போகிறோம், எவ்வளோ குளத்துக்கு எவ்வளோ மீன்களை வைக்கணும், அதுக்கு எவ்வளோ தீவனம் தரணும் ஒரு நாளைக்கு, இது போல் கால்குலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போல் எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு தண்ணி அதில் மீனை நம்ம விட்ட பிறகு அதுக்கு ஏதோ ஒன்று போட்டால் மீன் வளர்ந்துடும், நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய தாட் இருக்குது. ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் பண்ணை வந்து அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் விரால் மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கு. இந்த விரால் மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, காற்றும் முக்கியமானது. ஏன்னா விரால் மீன் காற்று வந்து மேலே எடுக்காதுன்னு சொல்கிற, மேலே எடுத்துக்கும் காற்று தேவையில்லைன்னு சொல்கிற நபர்களும் இங்கே இருக்காங்க. தண்ணி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, இந்த தண்ணி அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது. யாராவது சில பேரால் தான் பண்ண முடியும், எல்லாராலையுமே பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கலாம், நிறைய பிரச்சனை நடக்கும். வந்து அது சொல்ல முடியாது. தண்ணியே ப்ளஸ் பிளாங்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் சரியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த பிளாங்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நுண்ணுயிர் நல்லா வளர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு தண்ணி வந்து கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். வந்து ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு அடிக்காது. மீன்களும் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் காற்று கொடுத்து வளர்த்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதில் பலன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை அவருக்கு அமைச்சு கொடுத்துட்டு எப்படி தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணுறோம், எப்படி பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் கிட்டை பயன்படுத்துறது ப்ளஸ் மீன்களை எப்படி வளர்த்தா லாபகரமானது அவருக்கு நம்ம சொல்ல போகிறோம். மிஸ்டர் அறிவுலகன், இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் பராமரிக்கணும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி குவாலிட்டியை பராமரிக்கிறதுக்கும் உங்கள் தண்ணியோட நிலம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட் கிட் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த டெஸ்ட் கிட்டில் பார்த்தீங்கன்னா அமோனியா, நைட்ரேட் இது போல் விஷயங்கள்லாம் இதில் கலந்துருக்கும். உங்கள் தண்ணியில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு நீங்கள் போடுற தீவனத்தை பார்த்தீங்கன்னா அது வெளியேற்றம் கழிவா. நம்ம விரால் மீன் வளர்ப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் போட்டு நம்ம வந்து விரால் மீன் வளர்ப்போம். அப்போ அது வெளியேற்ற கழிவுலும் அதிகமான பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோனியாவை கன்வெர்ட் ஆகிடும். இந்த அமோனியா கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா ப்ளஸ் கார்பன் சோர்ஸு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சரியாக கொண்டு போக ஆரம்பிக்கும். அதாவது மீன்களுடைய கழிவுகளை பார்த்தீங்கன்னா இது மக்க வைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மக்க வச்ச பிறகு தான் உங்களுக்கு மீன் வளர்ப்பை நீங்கள் சரியாக கொண்டு போக முடியும். அப்போ தான் மீன்கள் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் இருக்கும். இல்லை அமோனியா உருவாச்சு அப்படின்னா கண் எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கண் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து மீன்கள் சரியாக தீனி சாப்பிடாது, ஸ்ட்ரெஸ் ஆகிடும். தண்ணி பராமரிப்பில் ஏரேஷன் முக்கியம். இந்த ஏரேஷன் இருந்தால் தான் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஒர்க் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சரியாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அமோனியா, நைட்ரேட் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் கிட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த டெஸ்ட் கிட்டே எப்படி டெஸ்ட் பண்ணணும், இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி இந்த வாட்டர் ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க முடியும். இங்கேருந்து சும்மா தண்ணி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன செஞ்சதில்லை மீன் இறந்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது. எவ்வளோ தீவனம் நீங்கள் போட்டு வரீங்க, எவ்வளோ தண்ணி உங்களுடைய பராமரிப்பு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும்.
ஓகே. ரெண்டாவது உங்கள் தொட்டியில் எவ்வளோ மீன்கள் நீங்கள் விட்ட நாள்லேருந்து மீனுடைய சைஸ் என்ன இருக்குது, கிரேடிங் பிரிக்கிறது, சைஸ் போட்டு பார்க்க என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த FCR கால்குலேஷன் சொல்லியிருப்பேன், தீவனம் எவ்வளோ தரணும் ஒரு நாளைக்கு மீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ மீனுக்கு எவ்வளோ தீவனம் தரணும்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது போல் இந்த டெஸ்ட் கிட்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதாவது காரத்தன்மை. இந்த காரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அமோனியான்னு சொல்லுவோம். இந்த அமோனியாவை டெஸ்ட் பண்ணுறது இது ரொம்ப டேஞ்சர். அது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டு, சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரேட். இது அமோனியாவில் பார்த்தீங்கன்னா 2 இது 2 இருக்குது. அமோனியாவில் பார்த்தீங்கன்னா 2 நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 3 இருக்குது அமோனியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச், தண்ணியில் காரத்தன்மை எவ்வளோ முக்கியம். இது பண்ணைக்குட்டி இருந்தாலும் சரி, பயோஃப்ளாக் டேங்காக இருந்தாலும் சரி, இந்த காரத்தன்மை எல்லாத்துலேயும் முக்கியமானது. நீங்கள் குடிக்கிற தண்ணியாக சரி, அந்த தண்ணியை பயன்படுத்த எல்லாத்துலேயும் ஒரு காரத்தன்மை இருக்கும். அது சரியாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை பிஹெச் சொல்லுவாங்க. லோ ரேஞ்சு ஹை ரேஞ்சுன்னு பிஹெச் இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா. இதை வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கார்டு இருக்கும். எதை எப்படி டெஸ்ட் போனால் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கலர் கார்டு இருக்கும். இதில் அந்த தண்ணி டெஸ்ட் பண்ணுறது இந்த குடுவை ப்ளஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா N1 பவுட்ரு, N2 பவுட்ரு, N3 பவுடர்னு சொல்லிட்டு பவுடர் பேஸ்லேயும் இருக்கும். இந்த பவுடரு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இது நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. படிக்காதவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு கெமிக்கல் கலக்கணும் அதுக்கு இதுக்கு சொல்லும்போது அவங்க பயப்படுறாங்க, என்னமோ பண்ணணும் எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு ஃபார்மிங்கை நீங்கள் சரியாக வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சரிங்களா. கண்டிப்பாக. அதில் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா TDS மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் தண்ணியில் எவ்வளோ உப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறது. இப்போ இந்த TDS மீட்டர் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணணும், கீழே வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் ஆன் ஒரு பட்டன் இருக்கும், அடுத்து டெம்பரேச்சர் இருக்கும், TEMPன்னு சொல்லிட்டு, அடுத்து ஹோல்ட் இருக்கும். இந்த ஆன் பண்ணிவிட்டு உங்கள் தண்ணியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் தண்ணியோடைய பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹோல்டுன்னு மேலே ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஹோல்டு பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் தண்ணியில் எவ்வளோ சால்ட் இருக்குது தெரியுதுங்களா, 500 இருக்குது, சரிங்களா. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு 10 வந்துச்சு அப்படின்னா அது 5000 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இல்லை 125 அப்படின்னு வந்துச்சு இன்ட்டு 10 வந்துச்சு அப்படின்னா அது 1250 அர்த்தம். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வெறும் இல்லை 500 தான் இருக்குது உங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா. அடுத்து இன்னொரு தண்ணி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 620 இருக்குது, தெரியுதுங்களா. ஒரே விஷயம்தான் 620 இருக்குது. அப்போ இந்த தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல தண்ணி. ஏன்னா இதில் கொஞ்சம் சால்ட் கண்ட் அதிகமாக இருக்குது. சால்ட் கண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகமாக ரா சால்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்த தண்ணி நம்ம பயன்படுத்த கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதே தண்ணியில் வேறு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம லிக்விட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த லிக்விடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சு பிஹெச், அமோனியா, நைட்ரேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்சில் 2 ஹை ரேஞ்சு லோ ரேஞ்சு அந்த கண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன், எது எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். இது கலர் கார்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டரு எவ்வளோ எம்எல் வந்து வாட்டர் நம்ம ஆட் பண்ணோம், எவ்வளோ அந்த லிக்விட் நம்ம வந்து ஆட் பண்ணோம் சொல்லிட்டு அது தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ ஆமாம், இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிஹெச் நம்ம எடுத்துப்போம். இப்போ தண்ணியில் எது காரத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்சு ப்ளஸ்ஸு ஒரு ஸ்பூன் இருக்கும். இந்த ஸ்பூன் தான் எடுத்து இந்த NT பவுடர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க எடுத்து வந்து. இது பார்த்தீங்கன்னா அந்த குடுவை, இந்த குடுவையில் தான் நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஹெச் இதில் என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷில் வந்து டேக் த வாட்டர் சாம்பிள் இன் 5 ml, அதாவது 5 ml வந்து இந்த தண்ணிலேருந்து எடுக்க சொல்கிறாங்க நமக்கு, ஓகேங்களா. 5 ml இல்லை 5 ml வாட்டர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பிஹெச்சில் கொடுத்துருக்குங்களா. டேக் த வாட்டர் சாம்பிள் 5 ml யூஸிங் த சிரஞ்சு. இந்த குடுவைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 ml தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் விடுங்க. அதில் விட்டுட்டீங்களா. இப்போ பிஹெச் வந்து அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக உடைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இது ஹோல்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஹோல்ஸ் ஆகிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அதில் வந்து ஹோல்ஸ் விழுந்துருக்கும், சரிங்களா. இப்போ இந்த ஹோல்ஸ் விழுந்ததில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஆடு 5 drop ஆஃப் பிஹெச் ரேஞ்சு. 5 drops இதில் கரெக்டாக விடுங்க பார்ப்போம். நீங்கள் விடுங்க. 1 2 3 4
5 ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு மூடிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இவங்க வந்து ஷேக் பண்ண சொல்கிறாங்க, அதாவது குலுக்க சொல்கிறாங்க. குலுக்குங்க. அது வந்து நல்லா ஷேக் பண்ணுங்க. ஓகே. நான் இந்த பிஹெச் சொல்லியிருந்தேன். பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஹை ரேஞ்சு பிஹெச், ஒன்று லோ ரேஞ்சு பிஹெச். 6 பிஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6.5லேருந்து 8.5 தான் நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா? 7.5லேருந்து 8.5 தான் இருக்கணும். 7.5ன்றது சரியான ஒரு ரேஞ்சு. சரிங்களா? இந்த 7.5 ரேஞ்சில் வந்து பின்னாடி கலரில் என்ன வருதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த கலர் வச்சு இதில் வருதுங்களா, அதில் என்ன வருதுன்னு பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இல்லை அப்படி தூக்கி வச்சு பாருங்கள். அப்படி என்ன மாதிரி கலர் காட்டுது உங்களுக்கு வந்து 8.5 காட்டல, 9 காட்டல உங்களுக்கு வந்து இதில் காட்டுது. உங்களுக்கு இந்த 9க்கு மேலே உங்களுக்கு 8 தான். க்ரீனுக்கும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு பிஹெச் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? 8.5லேருந்து 9 உள்ள இருக்குது. ஆமாம் உங்களுக்கு இருக்குது. இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பிஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து லைட்டாக வருது. 8.5லேருந்து 9க்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது 8.5, 6 சம்திங் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிஹெச்சில் வந்து கொஞ்சம் இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த அதாவது கொஞ்சம் அதிகபட்சம் போகலான்னு சொன்ன ரேஞ்சில் இது இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம ஊற்றிடணும். இது ஒரு விஷயம். எழுதிக்கலாமா? ஓகே. அப்புறம் எழுதிக்கோ. நீங்கள் எழுதிக்கங்க.